கர்நாடக மாநிலம் கொல்லூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற மூகாம்பிகை கோயிலுக்கு முதலமைச்சர் விஜய் வழிபடுவதற்காக சென்றார். சற்று முன்னதாக அவர் கோயிலுக்குள் சென்ற நிலையில் தற்பொழுது வழிபாடு முடிந்து அவர் காரில் புறப்பட்டுச் செல்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கர்நாடக மாநிலம் கொல்லூரில் இருக்கும் புகழ்பெற்ற மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றார் முதலமைச்சர் விஜய். தரிசனம் முடித்து அவர் காரில் கிளம்பிச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். காரை அவரே ஓட்டிச் செல்லும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெகநாத். ஜெகநாத், கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு வழிபடுவதற்காக முதலமைச்சர் விஜய் வந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டுச் செல்கிறார். அடுத்ததாக அவருடைய பயண திட்டம் என்ன? தரிசனம் எப்படி இருந்தது? என்ன விவரம்? கார்த்திகா, தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் ஜோசப் அவர்கள் முதல் முறையாக கர்நாடக மாநிலத்தில் தென்னிந்தியாவில் பிரசித்தி பெற்ற முக்கிய சக்தி பீடமாக ஒன்றாக கருதப்படும் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கொல்லூரு ஸ்ரீ மூகாம்பிகை கோவிலுக்கு வந்துள்ளார். இதற்காக அவர் டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் மங்களூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக மூகாம்பிகை கோவிலுக்கு வந்தார். இதற்காக காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதே போல் சாலையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. கோவிலில் பிற்பகல் முதலே பக்தர்களுக்கு முதல்வர் விஜய் வருவதையொட்டி பக்தர்களுக்கு படிப்படியாக அனுமதி மறுக்கப்பட்டது. அது மட்டுமின்றி கோவில் உள்ளூர் மற்றும் வளாகத்திலும் பொதுமக்களும் ரசிகர்களுக்கும் பக்தர்களுக்கும் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. முதல்வர் விஜய் வருவதையொட்டி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர் சென்ற பிறகு வழக்கமான பூஜையில் பங்கேற்கலாம் என பக்தர்களுக்கு காவல்துறையும் கோவில் நிர்வாகமும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதை தொடர்ச்சியாக தான் முதல்வர் உடுப்பியிலிருந்து நேராக கோவிலுக்கு வந்தார். இந்த கர்நாடகா பொறுத்தவரை பாரம்பரிய உடையெல்லாம் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு செல்ல முடியும். சட்டு ஆண்கள் சட்டு போடாமல் தான் கோவிலுக்குள்ள செல்வது வழக்கம். அந்த வகையில் தான் முதல்வரும் பாரம்பரிய உடையிலே கோவிலுக்குள் சென்றார். அவருக்கு மழை கொண்டிருந்த அந்த மலையிலும் அவர் கோவிலுக்கு சென்ற போது அங்கிருந்த தலைமை அர்ச்சகர் உட்பட அர்ச்சகர்களும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையினர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து உள்ளே சென்று மூகாம்பிகை சாமி தரிசனம் செய்தார். அப்போது பூ பழம் மற்றும் அம்மனுக்கு சேலை உள்ளிட்ட பொருட்கள் பூஜை பொருட்கள் சாமிக்கு காணிக்கையாக வழங்கினார். அதைத் தொடர்ந்து அவருக்கு சிறப்பு பூஜை தரிசனம் செய்யப்பட்டு அவருக்கு சங்கல்பம் செய்து அவருக்கு கயிறு அர்ச்சகர்கள் ஒரு கயிறு கையில் கட்டி விடப்பட்டது. இந்த கோவிலில் நினைத்த காரியங்கள் கோரிக்கையாக வைக்கும் போது அந்த காரியங்கள் நிறைவேற்ற பிறகு நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கமாக இருக்கும். இதற்கு உதாரணம் தமிழகத்தில் ஏராளமானவர் சென்ற முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இசையமைப்பாளர் இளையராஜா ஆகட்டும், அது மட்டுமின்றி சினிமா துறையை சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறை சேர்ந்தவர்கள் என ஏராளமானவர் இந்த கோவிலுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது குறிப்பாக தமிழக முதல்வர் விஜய் எம்ஜிஆர் பாணியை அவர் நம்பி அதையே தொடர்ந்து வருவதாகவும் எம்ஜிஆரை முன்வைத்து தமிழகத்தில் அரசியல் பிரச்சாரத்திலும் சரி தற்போதும் சரி அவர் எம்ஜிஆர் முன்வைத்து பேசுவார். அதன் தொடர்ச்சியாகவே அவருடைய பாணியிலே முதல்வர் ஆன பிறகு தற்போது இந்த கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்திருக்காங்க. இதற்காக போலீசார் கர்நாடகா போலீசார் மட்டுமின்றி அவருடன் தமிழக போலீசாரும் அது மட்டுமின்றி அவருடைய இருக்கக்கூடிய பாதுகாப்பு காவலர்களாட்டும் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த இந்த பாதுகாப்பு மத்தியில் சாமி தரிசனம் செய்த தமிழக முதல்வர் சாமி தரிசனம் செய்துவிட்டு தானே காரை இயக்கி கொண்டு தமிழக முதல்வர் நம்ம தமிழகத்தில் மட்டும் அவர்கள் கார்களை இயக்கி கொண்டிருந்தார். ஆனால் கர்நாடகாவில் தற்போது முதல்வரே பாதுகாப்புகள் இருந்தும் முதல்வரே காரை இயக்குவது அங்க புதியதாக உள்ளது. அதற்கு எல்லாமே வியப்பாகவே அங்க பார்க்க அரசு அதிகாரிகளும் சரி காவல்துறையும் சரி கோவில் நிர்வாகத்தினரும் சரி முதல்வர் காரை இயக்கி சென்றது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியப்படுத்த ஒரு விஷயமாகவே அவர் பார்க்கிறார். இது மட்டுமின்றி அவர் கோவிலுக்கு செல்லும் போது அவர்களுக்கு யாரும்
பக்தர்களுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்து கோவில் விட்டு அவர் வெளியே வரும்போது அவருடைய ரசிகர்கள் வந்து அந்த பாதுகாப்பு கட்டுப்பாடுகளும் மீறி அதிக அளவில் குவிந்திருந்தனர். அவர்களுக்கு தெரிவிக்கிறது என்னவென்றால், அவர் முதல் முறையாக கட்சி தொடங்கி முதல் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் ஆனார். ஆனால் அப்போது அவர்களை சென்று எங்களால் பார்க்க முடியவில்லை. தற்போது கர்நாடகாவுக்கு அவர் வந்துள்ளதால் அவரை பார்க்க நாங்கள் ஆர்வத்துடன் வந்துள்ளோம் என அவர்கள் வந்து தெரிவிக்கின்றனர். கோவிலில் இருந்து காரை இயக்கி கொண்டு அவர் சென்று கொண்டிருக்கிறார். இங்கிருந்து நேராக மங்களூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு வர உள்ளார். கார்த்திகா, கர்நாடக மாநிலம் கொல்லூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற மூகாம்பிகை கோயிலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சென்றிருக்கிறார். அங்கு வழிபட்டுவிட்டு அவர் திரும்பிச் செல்கிறார். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். மூகாம்பிகை கோவிலுக்கு 1.6 கிலோ எடை கொண்ட வெள்ளி வாளை காணிக்கையாக அளித்திருக்கிறார் விஜய். முன்னதாக ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் இங்கு தங்க வாளை காணிக்கையாக அளித்திருந்தார். இந்நிலையில் 1.6 கிலோ எடை கொண்ட வெள்ளி வாளை காணிக்கையாக அளித்திருக்கிறார் விஜய்.